வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 4th லெசன் பார்க்கலாம். இன்டலெக்சுவல் அவேக்கனிங் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், அதாவது அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்கள். இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃபவுண்டர் ஆஃப் எ நியூ செக்டோரியம் எக்ஸம்ப்ளிட் சிம்பிளிசிட்டி அண்ட் செல்ஃப் டெனைல், அதாவது ஒரு தத்துவ பிரிவை நிறுவினார், ஆனால் எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார். யார் அப்படின்னா புத்தா. ஏ ஆப்ஷன் மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க. த மகதா கிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா. மகாவீரருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார் அப்படின்னா பிம்பிசாரா. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். That question பாருங்க. The northern India extended from the Kabul Valley in the north to the Godavari is the south witnessed the rise of 16 states. மகாஜன பதாஸ் ஏ, அதாவது காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி பரவிருக்கும் வட இந்தியாவின் 16 மாநிலங்களில் அரசுகளின் எழுச்சி ஏற்கப்படுது. எது அப்படின்னா மகாஜன பதங்கள். Fourth question. 3 ரத்னாஸ் ஆர் த 3 பிரின்சிபல்ஸ் ஸ்டார்ட் பை. அதாவது 3 ரத்னா அப்படிங்கிற 3 மும்மொழி கொள்கை, அதாவது இதை போதித்தவர் யாருன்னா மகாவீரா. The account which throws light on Mauryan polity and society, அதாவது மௌரிய அரசை பற்றி, அதனுடைய அரசியல் அமைப்பு, ஆட்சி அமைப்பெல்லாம் பற்றி செய்திகளை சொன்னது யார் அப்படின்னா மெகஸ்தனிஸ். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்க. அட் அண்டர் த மகத கிங். அண்டர் த மகத கிங் த மகதமேத்ராஸ் ஃபங்க்ஷன்ட் ஆஸ் செக்ரட்டரிஸ் டு த மினிஸ்டர்ஸ், அதாவது மகாமேத்ரியஸ் மகதாசு கீழே இருந்த மகாமேத்ரியஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக செயல்பட்டனர் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. At the account of Megasthenes, title Indica as a useful record about Mauryan policy and society. நம்ம ஏற்கனவே இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். மௌரிய அரசை பற்றி நம்ம யார் சரியானது வெளியிட்டா அப்படின்னா மெகஸ்தனீஸ்னு. இது அந்த பாயிண்ட்டு. அதாவது இண்டிகா அப்படிங்கிற நூலில் வெளியிட்டிருக்காரு. அடுத்து நந்தாஸ் attempt the build and imperial structure was cut short by Ashoka who founded the Mauryan kingdom. அதாவது ஒரு பேரரசை கட்டமைக்க நந்தர் செய்த முயற்சி, மௌரிய அரசை உருவாக்கி அசோகர் தடுத்து நிறுத்தினார். அதோடைய முயற்சி அசோகர் தடுத்து நிறுத்தினார்னு போட்டிருக்கு. ஃபோர்த்து பாருங்கள். அக்கார்டிங் த ட்ரெடிஷன் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் சந்திரகுப்தா பிகம் அண்ட் an ardent follower ஆஃப் புத்திசம், அதாவது மரபுகளின்படி சந்திரகுப்தர் அவருடைய வாழ்வின் இறுதியில் புத்த சமயத்துக்கு தீவிரமான ஆதரவாளராக வந்தார்னு போட்டிருக்கு. இப்போ இந்த 4ல் எது சரி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பி தான் கரெக்ட். இது நீங்கள் மார்க் பண்ணுங்கள். பாருங்கள். fill in the blanks. Dash is a collection of sacred literature of different sports containing prayers, confessions and myths. பாருங்கள். வெவ்வேறு காலகட்டங்களில் சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபொழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு யார்? இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சேந்தவஸ்தா. நீங்கள் எழுதணும். நான் இப்போ உங்களுக்கு எழுதி காட்டுறேன். செகண்ட் பாருங்கள். இந்த ஜெனட்டிக் பிளான் டேஸ் அக்ரிகல்ச்சர் ரெக்யூர்ட் த யூஸ் ஆஃப் புல்லட்ஸ், அதாவது மாடுகளின் தேவை அவசியம் வேளாண்மைக்கு. கங்கை செம்மொழியில் டேஸ் வேளாண்மை. பாருங்கள் அது என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். Jains believe that dash come in a long time of Tirthankaras and he was the 24th and the last, அதாவது 24வது கடைசி தீர்த்தங்கரர் என்று சமணர்கள் நம்புகிறார்கள். யாரை? நீண்ட மரபில் வந்தவர் தீர்த்தங்கர் யாருன்னு பார்க்கலாம். இது மகாவீரா. என்ன மாற்றி எழுதலாம். ஃபோர்த் பாருங்க. The place where Buddha attained enlightenment has been built into the Mahabodhi temple that still exists in, அதாவது புத்தருக்கு ஞானதேவர் இடத்துல கட்டப்பட்ட மகபோதி கோயில் என்னும் இது எங்கே உள்ளது அப்படிங்கிறது பார்த்தா பாருங்கள். போத்கயா
The rock edicts from the reliable source to know about the Mauryan Empire, in particular the dharmic rule of, அதாவது அசோகா பாருங்க, பாறை குறிப்பு. தர்மம், மௌரிய அரசர் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள, தர்மம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பாறை கோயில் இது அப்படின்னா அசோகா. அந்த 5க்குள்ள ஆன்சரை பார்க்கலாம். பாருங்கள், இது அப்படி நீங்கள் அந்த கோட்டில் எழுதிருங்க. ஜெயண்டவஸ்தா, அயன்ப்ளோ, மகவீரா, போத்கயா, அசோகா. அடுத்து find out the correct statement. First பாருங்க, the introduction of France tools made easy the removal of dense forest cover from the banks of the Gangas. அதாவது வெண்கல கருவிகளின் வரவால் கங்கை ஆற்றங்களில் அடர்த்தியான டென்ஸ் ஃபாரஸ்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸி அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து Ajivikas had a small presence in Western India. அசிவிகம் வந்து என்னென்னா மேற்கு இந்தியாவில் சிறு அளவில் பரவி இருந்தது. That பாருங்க, the clusters where particular classmen were dominant came to be known were pre-Mauryan states. அதாவது குறிப்பிட்ட இனக்குழுக்கள் ஆதிக்கம் செலுத்திய நிலத்தொகுதிகள் மௌரியருக்கு முற்பட்ட அரசு எனப்பட்டன. 4th one, of the kingdoms maintained in the literature of the period Kasi, Kosala and Magadha are considered to be powerful. இலக்கியங்கள் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி, கோசலம், மகதம் ஆகியவை வலிமை படைத்தவர்களாக இருந்தன. எது கரெக்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அயன் கிடையாது, ஃப்ரான்ஸ் கிடையாது அயனு, இதில் வந்து வெஸ்டர்ன் கிடையாது, சவுத்தன், இதில் வந்து ப்ரீ மோரியன் கிடையாது, டேர்பர்ஸ். அதனால் டி தான் உங்களுக்கு கரெக்டு. இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. டி ஆன்சர், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட், அஜாதசத்ரு வாஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிங் ஆஃப் மகதா. மகதாவோட முக்கியமான அரசர் வந்து அஜாதசத்ரு போட்டிருக்கு, அவர் கிடையாது. இதில் வந்து பிம்பிசாரா, அதனால் இது வந்து தப்பு. Bimbisara succeeded in establishing a comprehensive structure of administration. பிம்பிசாரர் வந்து நிர்வாக விரிவான கட்டமைப்பு உருவாக்குவதில் வெற்றிகரமாக செயல்பட்டார். இது ரைட்டு. The Mauryas were the first of the non-Kshatriya dynastics to rule is northern India. அதாவது சத்திரியர் இல்லாத அரச வம்சத்திலிருந்து முதல்வர் மௌரியர், அது வட இந்தியாவில் ஆட்சி செய்த அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து தவறு. அண்ட் நந்தாஸ் அட்டெம்ப்ட் பில்ட் அண்ட் imperial structure was cut short by Ashoka. அதான் நந்தா வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு பேரரசு உருவாக்குறதுக்கு அசோகா வந்து தடுத்து நிறுத்தினார் போட்டிருக்கு. ஆனால் அது அசோகா கிடையாது, சந்திரகுப்த முறை இது கிடையாது. அதனால் எனக்கு ரைட் ஸ்டேட்மெண்ட் வந்து பி. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேட்ச் ஃபாலோயிங். நாங்கள் ஃபஸ்ட்டு எயிட் ஃபோல்ட் பாத், எண்வழி பாதை, பாத் டு அட்டைன் த பியூரஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதாவது மனதை புனிதமாக்கும், அதாவது தூய்மையான மனநிலை அடைவதற்கான வழி. அடுத்து பாகுபலி வந்து டாலஸ்ட் ஜைன ஸ்டேட்டஸ், அதாவது ஸ்டேட்டிவ், ஒரு மிக உயரமான சமண சிலை. அடுத்தது ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் ஆனல்ஸ், வசந்தம் மற்றும் எழுவது காலம். பாருங்கள், கோட் ஆஃப் பொலிட்டிக்கல் மார்லிட்டி. இது வந்து அரசியல் அறிஞர்களின் சட்ட தொகுப்பு. ஜெண்டவஸ்தா வந்து என்னென்னா ஸ்கேட் லிட்ரேச்சர் ஃப்ளாஸ் அண்ட் மெட்ஸ், சட்டங்களும் புராண பாதங்களும் அடங்கிய இலக்கியம். அடுத்து ரிஷபா வந்து எது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா. இது நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் பிரீஃப்லி. ஆன்சர் த ஃபாலோயிங் பிரீஃப்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரைட் அபவுட் ஹீனயானா அண்ட் மகாயானா, அதாவது ஹீனயானம் மகாயானம் பற்றி எழுது அப்படின்னு போட்டிருக்கு. பேஜ் நம்பர் 59. 59ல் இதுலேருந்து இது வரை ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எலபரேட் த டேம் த்ரீரத்னா. த்ரீரத்னா பற்றி விளக்கி கூறுகன்னு போட்டிருக்கு. 57 பேஜ் நம்பர் 57ல் பாருங்கள். 57 எழுந்து இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், வாட் டு யூ நோ த அஜாதசத்ரு. 61 அதாவது அஜாதசத்ரு பற்றி ஒரு குறிப்பு வரைங்க. பாருங்கள் 61ல் இந்த இருக்கா அஜாதசத்ரு. இதுலேருந்து இதுவரை, அடுத்து இதுலேருந்து இதுவரை, அடுத்து இதுலேருந்து இதுவரை, இந்த 3 பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 3 தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த எடிக்ட் ஆஃப் கலிங்கா கான்வே, அதாவது கலிங்கா கல்வெட்டு பற்றி குறிப்பு கேட்டிருக்கு. 62ல் இருக்குது. 62 இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த ஒரு பேராகிராஃப் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின், ஹைலைட் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை அசோகா டு ஸ்ப்ரெட் புத்திசம். 61, 62 அதாவது புத்த சமயத்தை பரப்ப அசோகர் மேற்கொண்ட முயற்சி. 61ல் அசோகா இதுலேருந்து ஆரம்பித்து 62ல் இதுவரை, அதுக்கு அடுத்து இதிலேருந்து இதுவரை ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆன்சர் ஃபாலோயிங் டீட்டெயில். டிஸ்கஸ் த 5 cardinal principles ஆஃப் கன்ஃபியூசியஸ். கன்ஃபியூசியஸின் 5 முக்கியமான கோட்பாடுகள் கேட்டிருக்கு. 54ல் பாருங்கள். 54ல் இதுலேருந்து ஆரம்பித்து 55ல் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். 55 பாருங்கள். 54, 55 அடுத்த கொஸ்டின், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம், அதாவது சமண புத்த சமயங்களை ஒற்றுமை வேறுபை கேட்டிருக்கு. பார்க்கலாம். பாருங்கள் ஒற்றுமைகள். டிஃபரெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.